Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Shakti Suganya. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட் போர்டுடைய காமர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ரிவைஸ்டு சிலபஸ் 2020ல ரிவைஸ் பண்ணியிருக்கிற சிலபஸ்ல இருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இங்க எவ்ரி புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு யூஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல சில கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புக்ஸ்ல படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ காமர்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள சப்டிவிஷனா 33 சாப்டர்ஸ் இருக்கு. அப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஈச் லேர்னிங். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு கீழே அடுத்த கண்டென்ட் அந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்கிறது தான் வந்து சப் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டு யூ நோ அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ ரியலா நடந்த காமர்ஸ் சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடான அந்தந்த சாப்டருக்கு தகுந்த மாதிரியான பிரசன்ட் ஈவெண்ட் அல்லது பாஸ்ட் ஈவெண்ட் ஏற்கனவே நடந்த ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கம்பேரிட்டிவா படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சக்சஸ் ஸ்டோரி. ஸோ சில லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இன்கேஸ் நீங்க மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு சில லைவ் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் கேஸ் ஸ்டடிஸ், அப்ளைட் நாலேஜ் ஆன் தி சப்ஜெக்ட் மேட்டர், ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் நீங்க படிக்கும்போது அதை பத்தின ஒரு அப்ளைட் நாலேஜ் வேணும். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஸோ அதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறக்காக கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் வந்து கேஸ் ஸ்டடி. ஸோ நிறைய பாப்புலரான கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க. அடுத்த விஷயம் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ எக்ஸசைஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். இப்போ எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து சில அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றோமோ அதே மாதிரியாக இதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கிற விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஓன் திங்கிங், ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மேனேஜர் அவருக்கு ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மேனேஜரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில எக்ஸசைசஸ். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஃபியூச்சர் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா நீங்க செய்யற ஹோம்ஒர்க் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்டடீஸ்ல வந்து ஃபர்தரா நீங்க என்ன படிக்க போறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ரெஃபரன்ஸ் புக். ஸோ அடிஷ்னலா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதுல கவர் ஆகுது. அப்புறம் கடைசியா கொடுத்திருக்கிற 2 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ டேர்ம்ஸ் ஃபார் கிளாரிட்டி இன் எவ்ரி டேர்ம்ஸ். ஒவ்வொரு சின்ன சின்ன டெர்மினாலஜிஸ்க்கு உண்டான ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் வித் மீனிங் கொடுத்திருப்பாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ். ஸோ ஃபில்அப்ஸ் ஆகட்டும், எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், அந்த மாதிரி எவ்ரி சாப்டரோட கம்ப்ளீஷன்லயும் எவ்ரி லெசனோட கம்ப்ளீஷன்லயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு. இது நீங்க யூஸ்வலா எல்லா புக்ஸ்லயும் பாக்குறதா. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷன். ஸோ இந்த காமர்ஸ் அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ல நீங்க படிக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான யூஜி டிகிரிஸ் இருக்கு. அதாவது 12th முடிச்சோன்னா நீங்க படிக்கிற ஒரு டிகிரிஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனலா சில குவாலிஃபை ஆகிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரியானது. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி, எம்காம், எம்பிஏ அந்த மாதிரியான சில கோர்சஸ். தென் அதுலயும் ஃபார்மல் யூஜி டிகிரி முடிச்சுட்டு சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி. ஸோ பிஜி ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அடுத்தது ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ். நீங்க உங்க சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிரதர்ஸ்க்கு எல்லாம் வந்து படிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஹெச்டி, எம்ஃபில் அந்த மாதிரி எல்லாம் படிப்பாங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ் அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூஸும் சரி, வாக்கின் இன்டர்வியூஸும் சரி இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல படிச்சவங்களுக்காக பல விதமான கோர்சஸ் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்ராட் ஸ்கோப், ஃபாரின்ல போய் நீங்க படிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி மேல நிறைய ஜாப்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்மளோட சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல
மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே சாப்டர் 1 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள வர்ற பிரின்சிபிள்ஸ், சில ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ், அந்த மாதிரியான சில விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஐடியா உங்க எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கூட தொடர்ந்து டிராவல் ஆயிட்டு தான் வருது. ஸோ அதை தான் மேனேஜ்மெண்ட் எ பார்ட் ஆஃப் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெக்வயர்ட் எவ்ரிவேர், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், என்ன விஷயங்கள் பண்ணினாலும் கண்டிப்பா வந்து அங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க புக்ஸ்ல கொடுத்திருக்கிறது ஒரு பிளே கிரவுண்ட், கிளாஸ் ரூம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு விளையாட போறீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பா சில விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ்ல உங்களோட டிசிப்ளின்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து கண்டிப்பா இருக்கும். அதான் பிளான் டு டூ த ஒர்க் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே அதுக்குள்ள சில சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ண வேண்டி இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். மேலாண்மை, மேனேஜ்மெண்ட்டை தமிழ்ல மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த ஒரு வேலை செஞ்சாலும், எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அது மற்றவங்க செய்யும் போதோ இல்ல வேற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மூலமாவோ அதுல இருந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறத நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட். அதாவது கோல், ஒரு குறிக்கோள், ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி, ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ்காக நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் அங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் என்விரான்மெண்ட் அல்லது ஒரு தொழில் நிறுவனம், இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு இடமா கூட இருக்கலாம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோலை, அந்த இடத்துல செய்யக்கூடிய வேலையில இருக்கிற கோலை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க செய்யறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷன் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ உலகத்துல எந்த மூலையில எந்த பகுதியில நீங்க போய் ஒரு வேலையை செஞ்சாலும் கண்டிப்பா அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது முக்கியம். உதாரணமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியா இருந்தா கூட அந்த இண்டஸ்ட்ரியில ஈவன் ஒரு ஸ்விட்ச் போடுறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் வேணும். அதே மாதிரி அந்த மெஷின்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஹியூமன் வேணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இடம்பெறுது. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் பத்தின சில இன்ட்ரோடக்ஷன்ஸ். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாடி ஆஃப் நாலேஜ், ஸ்பெஷலைஸ்டு வித் தியரி அண்ட் பிலாசபி. ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துல உங்களோட மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான அவ்வளோ விஷயங்களும் கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷலைஸ்டு வித் தியரி அண்ட் பிலாசபி, இதுக்குன்னு ஒரு சில தியரிஸ் இருக்கும், சில பிலாசபி அதாவது கருத்துக்கள், அந்த மாதிரி சில கோட்பாடுகள், பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ள கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சேர்ந்தது மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், இந்த மாதிரியான நிறைய பிரான்ச்சஸும் ப்ராக்டிக்கலா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான பல விஷயங்களும் பல ஸ்பெஷலைசேஷன்ஸும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே வருது, புது புது விஷயம் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இது எல்லா விஷயங்களுமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர கிட்டத்தட்ட ஒரு டூல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் டிசிப்ளின். சின்ஸ் 1951 மாஸ்டர் டிகிரிஸ் இன் பி ஸ்கூல், செமினார்ஸ், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸெட்ரா. இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் சும்மா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து சில செலக்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த செப்பரேட் டிசிப்ளின் அப்படிங்கிற பாயிண்ட் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா 1951 அந்த இயர்ல இருந்தே மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான பல கோர்ஸை வந்து ப்ரொஃபஷனலா சில பி ஸ்கூல்னு சொல்லக்கூடிய MBA அந்த மாதிரியான பெரிய ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும்,
அது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நிறைய செமினார்ஸ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ட்ரைனிங், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மேனேஜ்மெண்ட்டை ஒரு செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்பெஷலைசேஷன். Started selecting experienced person to each functional area of management. ஸோ மேனேஜ்மெண்ட்ல இப்போதைக்கு நீங்க சில பேசிக்கான விஷயங்கள் படிப்பீங்க. நாளைக்கு ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸ்லயும் ஹையர் ஸ்டடீஸ்லயும் இதுக்குள்ள நிறைய விதமான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. மேபி நீங்க அதுல சிலது கேள்விப்பட்டிருக்கலாம். ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது என்ன எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்ல, ஒரு ஜாப்ல ஒரு பர்சன்ஸை நீங்க செலக்ட் பண்ணும் போது ஒன்னா அந்த பர்சன் வந்து அந்த பர்டிகுலரான ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த விஷயத்துல கம்ப்ளீட் நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேணும்னா ஹெச்ஆர் மேனேஜர், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேணும்னா மார்க்கெட்டிங் மேனேஜர், அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல அவங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட் ஆஃப் கண்டக்ட். அதாவது சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, சில ப்ரொசீஜர்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பி ஃபுல்ஃபில்டு டுவர்ட்ஸ் தி கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸெட்ரா. எவ்ரி ஆர்கனைசேஷன்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது கம்பெனில நடக்கிற வேலைகளுக்காகவும் கம்பெனி சம்பந்தமான விஷயங்களுக்காக மட்டும் இல்லாம ஒரு கஸ்டமர் ஆகட்டும், அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அல்லது ஈவன் பப்ளிக், ஜெனரல் பப்ளிக் ஆகட்டும், இவங்க எல்லாத்து மேலேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரியான சில வேலைகள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுல ஒரு சில எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் ஓரியன்டட். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே கஸ்டமருக்காக அவங்களுக்கு தேவையான பொருளோ அல்லது ஒரு சர்வீஸோ பண்றதுக்காக தான் இயங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அங்க கஸ்டமருங்கிறவங்க யாரு? அங்க சாப்பிட வர பர்சன்ஸ். ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படுதோ, எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த கஸ்டமர் ஓரியன்டா, அதாவது கஸ்டமரின் சார்பா சில விஷயங்கள் அவங்க பண்ணணும். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளதான் வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பையர் பிவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை நீங்க ஒரு இடத்துல வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு பையரா நீங்க அதுல அவேரா இருக்கணும். நீங்க வந்து அந்த விஷயத்துல வந்து கரெக்டா நம்ம செலக்ட் பண்றோமா, இல்ல அந்த பொருள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி பார்த்து வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால பையர் பிவேர்னு ஒரு லா டேர்ம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, செல்லர் பிவேர். அந்த பொருளை விற்கக்கூடிய பர்சன்ஸே பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லாவும் கரெக்டாவும் இருக்கணும். அவங்க வந்து கான்சியஸா அவங்களோட பொருளை செல் பண்ணணும். ஸோ இங்க கண்டிப்பா இந்த எல்லா இடத்துலயுமே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ள வருது. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அமைப்பு. அமைப்பு அப்படிங்கிறது இப்ப ஈவன் நீங்க ஒரு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், டாக்டர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்கும், லாயர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டேர்ம் அப்படிங்கிறதுனால அதை ஃபீல்டை சேர்ந்தவங்களுக்கும் அசோசியேஷன்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொமோட் த நாலேஜ் இன் ஆல் தி மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ, என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கோ, அந்த எல்லா இடத்துலயும் அவங்களுக்குன்னு உண்டான நாலேஜ் டெவலப் பண்றதுக்காகவும் அதுக்கு ரிலேட்டடான நிறைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் தான் அந்த ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அண்ட் பில்ட் பப்ளிக் இமேஜ் ஆஃப் மேனேஜரியல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அல்லது ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸ்க்கு மேனேஜரியல் பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா எப்படி அவங்களுக்காக அந்த பப்ளிக் இமேஜ், அந்த ரெப்யூட்டேஷன் அப்படிங்கறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதெல்லாமே டெவலப் பண்றதுக்கு இந்த அசோசியேஷன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கு. ஸோ இதோட இன்னைக்கு டிஸ்கஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. மீண்டும் நம்ம அடுத்த டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நம்மளோட சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் விசிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தென் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ல இருந்துகிட்டே வரும்.
ஸோ நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அல்லது நாங்கள் அபவுட் பேஜில் கொடுத்துருக்குற மெயிலில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரியாக கிளாஸ் எடுக்கணும், எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வேணும், மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே அதில் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.